இட பிரச்சனையில் ஊர் மயானத்தில் புதைக்க விடாமல் பட்டாநிலத்தில் புதைக்கப்பட்ட கண் தானம் செய்த பெண்ணின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் கிறிஸ்தவ முறைப்படி ஊர் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்ட காட்சிகள்தான் இவை. கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளைத்தோப்பு மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெகன். இவரது மனைவி மேரி சுபா ரேவிதா. இந்த தம்பதியருக்கு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வந்த மேரி சுபா ரேவிதா கடந்த புதன்கிழமை இரவு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கண் தானத்திற்கு பதிவு செய்திருந்த ரேவிதாவின் கண்கள் தானமாக கொடுக்கப்பட்டு இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. அப்போது ரேவிதாவின் உடலை கிறிஸ்தவ முறைப்படி ஊர் மயானத்தில் அடக்கம் செய்ய பங்கு தந்தை மற்றும் ஊர் நிர்வாகத்தினர் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ரேவிதாவின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நாகர்கோவிலுக்கு சென்று ஆயர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு அவர்களுக்கு முறையான பதில் கிடைக்காததால் மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் முறையிட்டதாக சொல்லப்படுகிறது. எதற்கும் பலன் கிடைக்காத நிலையில் ஆத்திரமடைந்த ரேவிதாவின் உறவினர்கள் ஆழிக்கால் பிள்ளைத்தோப்பு சாலையில் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதை அடுத்து அங்கு வந்த போலீசார் ஊர் நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் ஒத்துக்கொள்ளாததால் ரேவிதாவின் உடலை சின்ன விளை மீனவ கிராமத்தில் அடக்கம் செய்ய எடுத்துச் சென்றனர். அங்கு அடக்கம் செய்ய இடமளிக்காமல் எதிர்ப்பு தெரிவித்து திருப்பி அனுப்பப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டனர். இதனால் செய்வதறியாமல் திணறிய உறவினர்கள் வேறு வழியின்றி வீட்டருகே உள்ள பட்டா நிலத்தில் ரேவிதாவின் உடலை அடக்கம் செய்தனர். இதனிடையே தனது மனைவியின் உடலை கிறிஸ்தவ முறைப்படி ஊர் மயானத்தில் நல்லடக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி ஜெகன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை நேற்று விசாரித்த நீதிபதி ரேவிதாவின் உடலை 16ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 12 மணிக்குள் தோண்டி எடுத்து கிறிஸ்தவ முறைப்படி பிள்ளைத்தோப்பு ஊர் மயானத்தில் நல்லடக்கம் செய்ய மாவட்ட ஆட்சித் தலைவர், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மணவாளக்குறிச்சி காவல் ஆய்வாளர், பிள்ளைத்தோப்பு ஆலய பாதிரியார் மற்றும் ஊர் துணை தலைவருக்கு உத்தரவிட்டதோடு இறுதிச் சடங்கு முடிந்த பின்னர் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார். இதனை அடுத்து பட்டா நிலத்தில் புதைக்கப்பட்ட ரேவிதாவின் உடல் போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய் கோட்டாட்சியர் சேதுராமலிங்கம், டிஎஸ்பி தங்கராமன், தாசில்தார் கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டு திருப்பலியுடன் கிறிஸ்தவ முறைப்படி ஊர் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதுகுறித்து ரேவிதாவின் உறவினர் ஜெசினா கூறும்போது, பங்கு தந்தைக்கும் தங்களுக்கும் இடத்தகராறு நிலவி வந்ததாகவும் இதன் காரணமாக ஊர் நிர்வாகத்தை தனது கட்டுக்குள் வைத்துக் கொண்டு பங்கு தந்தை உயிரிழந்த தனது அண்ணி ரேவிதாவின் உடலை அடக்கம் செய்ய விடாமல் தடுத்ததாக குற்றம் சாட்டினார். இருப்பினும் உரிய தீர்ப்பு வழங்கி தனது அண்ணியின் உடலை கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்ய உத்தரவிட்ட உயர்நீதிமன்றத்திற்கு அவரும் உயிரிழந்த ரேவிதாவின் மகள்களும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். ஹைகோர்ட்ல மனு கொடுத்த பிறகு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு அந்த ஐயா தனது யார் நான் பார்த்ததில்ல. மிக்க நன்றி அவருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.